இத்தனை நாளாக நான் ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா இந்த கேமராவில் எப்படி பலன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா என் ஃபேஸே எப்படி தெளிவாக தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்தமாரி ஃபோமை வந்து வைப்பிங் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி வைப்பிங் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா செயின் கவர்லேயும் ஃபோமை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. ஃபோமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோப் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு காருக்கு தான் டயர் பாலிஷ்லாம் பண்ணுவாங்க, பைக்குக்கெலாம் பண்ண மாதிரி தெரில. அதோட வச்சு அடிச்சு என்ன ஆகும்னா இந்த இடத்துல ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப ஃபோர்ஸாக தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிடுவாங்க. எந்த வாட்டர் வாஷ்லாச்சும் இப்படி பண்ணுவாங்களா? இங்கே பாருங்க. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பரே. நானும் நல்லா இருக்கேன். சாரி மக்களே, கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு வீடியோ போட்டு அந்தான்னு சொல்லி ஒரு 5-6 நாள் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு வாரமாச்சு வீடியோ போட்டு. அதுக்கு ஒரு சேடு ஸ்டோரி இருக்குது, ஏன் நான் வீடியோ போடலன்றதுக்கு. எல்லாமே நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போக போகிறோங்க, நம்ம யூனிகான் செல்லக்குட்டில். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலில் ஃபுல்லாக ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் போகிறது கிடையாதுங்க. அதுமாரி ரைடு எங்கேயும் போகல. நம்ம யூனிகான் செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாரி கிடக்குது. நம்ம லாஸ்ட்டாக எப்போ சர்வீஸ் பண்ணோம்னா வாட்டர் சர்வீஸ், அதாவது எப்படி ஒரு 2 வாரம் இருக்குங்க. லைட்டாக வீட்லேயும் துடைக்கவும் இல்லை. ஸோ சில சேடு ஸ்டோரிஸ்க்காக ஸோ நம்ம யூனிகான் செல்லக்குட்டியை பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். என்ன வாட்டர் வாஷ், எப்படி வாட்டர் வாஷ், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம யூனிகான் செல்லக்குட்டியை காமிக்கிறேன், அதோட நிலைமையை மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, டே சேருமா இருக்கா? இந்த மாதிரிலாம் நான் வண்டியை வச்சதே இல்லைங்க. அங்கே பாருங்கள், இன்ஜினில் காக்கா எச்சம், ஃபுல்லாக பம்பர் நாரி, அது இது நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக டூம் கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே புள்ளியாக தெரியும் பாருங்கள். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளியாக தெரியுது. எங்கேயுமே நல்லா இல்லைங்க. இங்கே பாருங்கள், இன்ஜினுக்கு கார்டில் ரொம்பவே வண்டி பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் போய் நம்ம வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, அது என்ன சேட் ஸ்டோரி, எங்கே போய் வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டோ வாங்கி நான் கண்டினியூ பண்ணுறேன். இத்தனை நாளாக நான் ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தாத்தா இறந்துட்டாருங்க. எங்கள் அம்மாவோட அப்பா, த ஆர்மி மேன், த கிரேட்டஸ்ட் ஆர்மி மேன், அவர் இறந்துட்டார். ஸோ எங்களெலாம் சின்ன வயசுலேருந்து வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கி விட்ட அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட இல்லை. ஸோ அந்த காரணத்துக்காக தாங்க நான் வந்து வீடியோ போட முடியல, வேறு ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயந்தாங்க. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா 85 வயசு மேலே தாண்டிடுச்சு. ஒரு இயற்கையான ஒரு நிம்மதியான மரணம் தான் எங்கள் தாத்தாவுக்கு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரிப் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகான் செல்லக்குட்டியை ஃபோம் வாஷ் பண்ண போகிறோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஃபோம் வாஷ் பண்ணதே இல்லை. ஸோ நம்ம நண்பர் தான் புதுசாக வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிருக்காரு. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் வாஷ் அவைலபிளாக இருக்குது. அண்ணன்ட்ட கேட்டேன், வாடா தம்பி வந்து பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். அண்ணன் நம்ம பார்த்துருப்போம், அண்ணன் ஒர்க் ஷாப்பும் நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக பார்க்குற யூடிஆர் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அங்கே தாங்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வேறு லெவல் ரைடு போகிறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்டர் வாஷ் பண்ணவும் போகிறேன். பலன்னு இருந்தால் தானே வண்டி ஓட்டுறதுக்கே நமக்கு மனசு வரும். இந்த மாதிரி அழுக்காலாக இருந்தால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஓட்ட மனசு வராது. ஸோ இன்றைக்கி போய் வேறு லெவலில் வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகான் செல்லக்குட்டி எடுத்தோம், சொர்ணம் ஹோண்டா விக்னேஷ் மோட்டார்ஸ். நாளைக்கு நம்ம இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி ரைடு பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூட் எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு தேனி ரூட்டு. ஸோ நம்ம யூடிஆர் ஸ்குவாட்லாம் கண்டுபிடிங்க, நாளைக்கு நம்ம எந்த பிளேஸுக்கு ரைடு பண்ண போகிறோம்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை யூடிஆர் ஸ்குவாட் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சொல்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடில் திரும்பிடுவோங்க. சித்தியாங்கோட்டை அந்த ஊருக்குள்ளே தான் போகணும். சேடபட்டி அப்படின்ற ஊரில் தான் நம்ம ப்ரோ வந்து கடை வச்சுருக்கிறாரு. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிடுவோங்க. இந்த ஊர் தான் பார்த்திங்கன்னா சேடபட்டி. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் நம்ம ப்ரோ கடை வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம அண்ணன் கடைக்கிட்ட வந்துட்டோம். இருக்கு பாருங்கள் லெஃப்ட்டில் வேல்முருகன் லேத் அண்ட் ஆட்டோ சர்வீஸ். இங்கே தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். அண்ணன் எப்படியே நமக்கு முன்னாடி ஜம்முன்னு வராரு. ஒரு ஹாய் சொல்லுங்கள். வெல்கம். கொஞ்ச நேரம் ஆறட்டும், ஏற்றிடவா? எப்படி போயிட்டுருக்கு? அண்ணன் தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, இன்ஜின் வேலையாக எடுத்து இங்கே வாருங்க ஃபுல்லாக இறக்கிட்டார். ஐயோ, அவர் அதை பார்த்தா வைவார், எக்ஸ்ட்ரா போட்டால் அண்ணன் வைவார், மேனேஜர்ன்றதை காமிப்பார். நம்ம ஒரு சார்ஜர் போட்டிருக்கோங்க புதுசாக, இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ணன் பார்த்துட்டு சொல்லிட்டாரு. இருங்க, இது வந்து மொபைலோட வர சப்போர்ட் தான். 33 வாட்ஸு 80 போட்டேன், எனக்குள்ள வந்து வரக்குள்ள 87 ஏறிடுச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கு.
வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் கவர் ஃபுல்லாக கழட்டுறாங்க. அப்போ தான் செயின் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண முடியும். செயின் கண்டிஷன் பாருங்கள். வாட்டர் வாஷ் ஏறப்போது நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி அண்ணே பார்த்தீங்கன்னா காருக்கு வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 4 வீலருக்கு பண்ணிக்கலாம். இப்போ 2 வீலர் நம்ம வண்டி ஏறிடுச்சு. சீட்டை கழட்டி உள்ளே இருந்து அந்த வயரிங் இடத்துல பேப்பர் வைப்பீங்களோ? ஏர் ஃபில்ட் ஓஸில் பேப்பர் வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் தண்ணி அடித்து தான் அந்த வாஷ் பண்ணணும் ஃபோமுக்கு. செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப ஃபோர்ஸாக தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அந்த டஸ்ட்டு அந்த ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செயின் லூப் பண்ணிக்கலாம். ஃபோமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோப் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாரு. 3M மெட்டீரியல். இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோமை கலந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபோம் வாஷ் பண்ண போகிறோம். இந்த ஃபோம் வாஷ்க்காக மட்டும்தான் நம்ம அன்னைங்கிட்ட வர்றேன். மற்றபடி எல்லோரும் நார்மலாக பண்ணுறது தான். பட் இந்த ஃபோம் வாஷ் தான் ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா இப்போ இந்த ஃபோம் அடிக்கிறப்ப அது அப்படியே அழுக்க வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வருமா இல்லை என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஃபோம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோம் வரப்போ என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல அழுக்கு வந்து நிற்கும், காஞ்சு போய் நிற்கும். நம்ம டெக்னீஷியன் வந்து இந்த வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப தண்ணி அடித்து ஊற வச்சுருவார். ஸோ அதோடு போய் இந்த சோப் மெட்டீரியல் போய் மேலே படுறப்ப என்ன பண்ணோம்னா அந்த அழுக்கை வந்து வெட்டாக மாற்றிடும், ட்ரை மாற்றிடும். ஸோ வந்து பண்ணுறப்ப அந்த அழுக்கு வெளியே வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஸ்டு வாட்டர் வச்சு நம்ம அடிக்கிறப்ப சுத்தமாக வெளியே வந்துடும். ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை உள்ளே போகாது. ஸோ 2 வீலரே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்இவன் சர்ஃபேஸு. இங்கே கை போகாது, இங்கே கை போகாது, இதுக்குள்ளே கை போகாது. ஸோ இந்த ஃபோம் இந்தமாரி இடத்துல ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணணும்னா அதை கரைச்சிரும். நீங்கள் வெறும் தண்ணியை வச்சு அடித்தாலே அழுக்கெல்லாம் ஒரு 99% வெளியே வந்துடும். ஸோ வண்டியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ மண் இருக்கோ அதுக்கேற்றப்பல நாங்கள் வாஷ் பண்ணுவோம். மண் அதிகமாக இருந்தால் 2-வே வாஷ் பண்ணுவோம். மண் கம்மியாக இருந்தால் சிங்கிள் வாஷ் பண்ணுவோம். அதிலே கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஃபோம் வாஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா பனி மேகம் மாதிரி இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குது, திக்னஸ்ஸாக. ஏன்னே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் போல். பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு? ஸோ இந்தமாரி ஃபோமை வந்து வைப்பிங் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி வைப்பிங் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இது மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், அட்மாஸ்பரிக் ஏரில் இருக்க டஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஃபோமில் மிக்ஸ் ஆகி வெளியே வந்துடும். தென் இதுக்கப்புறம் இப்போ நம்ம கம்ப்ரஸ்டு ஏர் வச்சு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இதில் இருக்கிறது எல்லாமே கிளியராக வெளியே வந்துடும். சேம் வந்து ஒரு ஏர் அடித்தாலே போதும், வண்டி துடைக்கணும் கூட அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு குவாலிட்டி கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி எப்படி அடிச்சு பாருங்கள். பனி பிரதேசத்துக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நம்ம வண்டிக்கு ஓனர் அண்ணே அடிக்கிறாருப்பா. பரவாயில்ல, ஓனர்கள்லாம் அப்படி இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், அடிச்சு தெளிச்சிட்டாரு. ஒன் சைடு ஃபுல்லாக ஏறிடுச்சு. இப்போ அடுத்த சைடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃப்யூம் வாசனை வருது பார்த்துங்க. அதில் செம்மையாக இருக்குது, நல்லா மணக்குது. ஏன்னே பர்ஃப்யூம் கலந்து வாங்கணுமா இல்லை எப்படி தனி எல்லி? இதில் வந்து பர்ஃப்யூம் வந்து ஆட் ஆகி தான் வரும். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி கழுவுறப்ப அந்த பெர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் நல்லா இருக்கனால வாட்டர் வாஷ் அடிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். அதில் எதாலுமே வந்து அழுக்கு மண்ணுமாக தான் வருவாங்க. ஸோ அந்த ஷாம்பு ஆட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா ஒரு நல்ல அவங்களுக்கு வேலை பார்க்குற ஒரு ஈடுபாடு வரும். ஸோ வண்டி எடுத்து நிப்பாட்டுறப்பையும் சரி அந்த வண்டி ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல்லோட தான் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபிசிக்கலாக ஆட் பண்ணுறனால கொஞ்சம் வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல மனநிலைகள் இருக்கும். உண்மையில் நல்லா இருக்குங்க, அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. ஓகே, செல்லக்குட்டியோட மூஞ்சியே காணா போச்சு. நம்ம செல்லக்குட்டி பக்காவாக குளிச்சு ரெடி ஆகிட்டுருக்கா. அப்படி ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், பார்ப்போம். ஃபோம்லாம் நல்லா ஊறி அப்படியே சொட்டு சொட்டாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்ம வண்டியில் ரொம்ப அழுக்கு இல்லாதனால அந்தளவு ஃபோம் கலர் மாறல. அதான் இந்த வீலில் தெரியுது பாருங்கள், சொன்ன மாதிரி. இந்த டயர்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா. டயர் வந்து ரொம்ப அழுக்காகிற ஏரியா, ஸோ நல்லா தெரியுது. பட் மேனி நம்ம ஓரளவு மெயின்டைன் பண்ணுறதுனால இங்கிட்டலாம் ஒன்றும் தெரில. பட் ரொம்ப அழுக்கு இருக்குதுன்னா இந்த ஃபோமே கலர் மாறிடும். ஃபோம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர் வாட்டரை கொடுத்து அடிக்கிறாங்க. செயின் கவர்லேயும் ஃபோமை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. பரவாயில்ல, சூப்பர். நல்லா பலன்னு குளிச்சிட்டா நம்ம யூனிகார்ன் செல்லம். ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. இன்னும் ஃபினிஷ் பண்ணி ஏற்றி ஏதோ பாலிஷ்லாம் சொல்கிறாரு அண்ணே, அதெல்லாம் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் பலன்னு இருக்கானா. நல்லா இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் சூப்பராக போயிடுச்சுங்க. ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் சின்ன ஏரியா, எலக்ட்ரிக்கல் ஏரியா, சுவிட்சஸ்லாம் ஏர் அடிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் உண்மையிலே. அண்ணே செயின் கொண்டு நல்லா ஏர் அடிக்கிறாரு.
எல்லா வண்டி ஓட்டுற எல்லா ரைடர்ஸுக்குமே சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே வந்து மேனுவலாகவோ இல்லை வந்து ப்ரைவேட்டாக கொடுத்து நீங்கள் வண்டி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாத்தையும் கலட்டி வாட்டர் வாஷில் செக் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த நிறைய வெஹிக்கிள்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி அதாவது டேங்க்கோட இன்சைடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கலட்ட மாட்டாங்க. அதோடு வச்சு அடிச்சு என்ன ஆகும்னா இந்த இடத்துல ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தால் என்ன ஆகும்னா இந்த டேங்க் ஓட்டையாகி அந்த டேங்கே ஸ்பாயிலாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிடுங்க. வாட்டர் வாஷ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஏர் அடித்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த ரெடி பண்ணி கொடுக்கணும். தென் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்தமாரி போல்டு நெட்லாம் தண்ணி போய் நிற்கும். அப்படிங்கிறப்ப நம்ம அதை க்ளீன் பண்ணலை அப்படின்னா இந்தமாரி ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். இது ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா நம்ம சர்வீஸ்க்கோ இல்லை மேனுவலாக எதுக்கோ கலட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த போல்டு வந்து ஸ்டக்காகி நின்றும் இல்லைனா கட் ஆயிரும். ஸோ இந்தமாரி இதெல்லாம் வாட்டர் வாஷில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள், இதெல்லாம் நம்ம சரி பண்ணி தான் வண்டி செக் பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பிங் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ் வர இடம், இந்த மாதிரி மெயினாக கிளாஸியாக இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பிங் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 3M டேஷ்போர்டு ட்ரெஸ்ஸர் அப்படின்ற ஒரு பாலிஸ் வந்து யூஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறாங்க. ஃபுல்லாக நம்ம ஓனர் என்னன்னே பார்த்து பாலிஸ் போட்டு இண்டு எடுக்கலாம் வேறு லெவலில் பண்ணிட்டாருங்க. எப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா இந்த கேமராவில் எப்படி பலன்னு செம்மையாக இருக்குங்க லுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டயர் பாலிஷ் போடுறாங்க. இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணாங்க. இது என்ன மெட்டீரியல்னு? விஸ்டா அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி டயர் பாலிஷ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு காருக்கு தான் டயர் பாலிஷ்லாம் பண்ணுவாங்க, பைக்குக்கெலாம் பண்ண மாதிரி தெரில. நம்மன்னே பண்ணுறோம் அப்படி. இப்போ நம்ம பண்ண போகிறத பாருங்கள். இதில் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ கிளியராக தெரியும், கண்ணாடி மாதிரி தெரியும். பண்ணுறேன் பாருங்கள். இப்போது அந்த ட்ரெஸ்ஸரை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, என் ஃபேஸே எப்படி தெளிவாக தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், பலன்னு லைட்டு செம்ம பளிச்சுன்னு இருக்குங்க, ஷைனிங் ஆயிடுச்சு. தெரியுதா நீயும் கேமராவும் நீயும்? தெரியுதுண்ணே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஓட்டுறப்ப ஒரு ரைடருக்கு எதை பார்த்துட்டு அந்த வண்டி ஓட்டுறக்கான ஒரு ஃபீல் வரும்னா இந்த ஃபோர்க் நட்டு தான். ஸோ இந்த ஃபோர்க் நட்டு சுத்தமாக இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரசித்து நாங்கள் வந்து இந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுற ஃபீல்டில் வந்து ஒரு 14 வருஷம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரைடர் ஒவ்வொருத்தரும் வந்து இந்தமாரி வந்து வண்டி ஓட்டுறப்ப உங்கள் வண்டியோட டாப்பை, அதாவது உங்களோட டெய்லையும் உங்களோட இந்த ஃபோர்க் நட்டையும் பாருங்கள். சுத்தமாக இருந்தால் அது ஒரு தனி ஃபீலே இருக்கும். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைக்குக்கு செயின் ஸ்ப்ரே அடிக்கிறோம். செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். ஸோ செயின் ஸ்ப்ரே அடிக்கிறோம். எந்த வாட்டர் வாஷ்லாச்சும் இப்படி பண்ணுவாங்களா? இங்கே பாருங்க, இது நமக்கு ஸ்பெஷலாக இல்லை எல்லாருக்குமான்னு தெரில, கேட்டுக்குவோம் ஃபைனலாக என்னன்ட்ட. ரிப்பன்லாம் போட்டு விட்ருக்காரு. வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அண்ணே நல்லா க்ரீஸ்லாம் அப்ளை பண்ணி தர. அப்படி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுங்க. வண்டி பாருங்கள் பலன்னு ஜொலிக்குது. என் கண்ணே பற்றும் போல் அந்தளவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி நல்லா கோட்டிங்லாம் கொடுத்து பலன்னு இருக்குங்க. யூடிஆர் ஸ்குவாட் நீங்களே பார்த்துருப்பீங்க. வண்டி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி கோட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் ரெடி பண்ணிட்டோம். வண்டி பார்க்கவே பக்காவாக இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஓனர் சொல்லுவோம் அப்படி. ஏன்னா இந்த வண்டி இப்போ நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்த வாட்டர் வாஷ்க்கு ப்ளஸ் இந்த கோட்டிங்லாம் ப்ரைஸ் வைஸ் சொல்லுங்கள். இன்னொன்று எனக்கு என்ன கேள்வினா, என்னோட யூடிஆர் சப்ஸ்கிரைபருக்கு இதே மாதிரி நீங்கள் எந்த காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி தருவீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன அந்த ப்ரைஸ் வைஸ் நீங்கள் ரெகுலராக சொல்லிட்டீங்கன்னா நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனலில் பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் வந்து இந்த ஃபீல்டை எடுத்ததே எதுக்குன்னா இந்த ஃபீல்டு மேலே இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம எடுத்துருக்குறோம். சூப்பர். ஸோ வந்து எப்படி சொல்கிறதுனா ருசித்து வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி நாங்கள் வந்து இந்த ஃபீல்டை வந்து உருகி வேலை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். பார்த்து அதனால் வேலை பார்த்ததே நம்ம வந்து ஏன் வண்டின்னு கிடையாது, எல்லா வண்டியுமே வந்து நம்ம இப்படி தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு வந்து நாங்கள் எப்படின்னா ஒரு எங்களோட நேமுக்காண்டி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சம்பாதிக்கலாம் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு நேம். சூப்பர். ஸோ பிராண்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ இந்தமாரி ஒரு ஃபோம் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக வேக்ஸ் பாலிஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். இல்லை எனக்கு வேக்ஸ் பாலிஷ் வேண்டாம், எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸர் மட்டும் அப்ளை பண்ணி கொடுங்கன்னா 150 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா பார்ட்ஸுமே ரிமூவ் பண்ணி தொடச்சி க்ளீன் பண்ணி தான் வண்டியில் மாட்டுவோம். ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. லைக் ஒன்லி இந்த வண்டிக்கு தான் நீங்கள் பண்ணீங்கன்னு நினைக்காதீங்க, எல்லா வண்டியும் கலட்டுறோம். எக்ஸலாக இருக்கட்டும், எக்ஸல் 50 இருக்கட்டும், எக்ஸல் 100 இருக்கட்டும், எல்லா வண்டியும் வந்தாலும் கம்ப்ளீட்டாக கழட்டிடுவாங்க. ஸோ பிஃபோர் வாஷிங் மட்டும்தான் ரொம்ப ஆயில் கரை இல்லை மண் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் டீசல் யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் வாஷிங் டீசல் கிடையாதீங்க, கம்ப்ளீட்லி வேக்ஸ் பாலிஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லா பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாரி சேம் உங்கள் வண்டியும் நாங்கள் பண்ணித்தரோம்.
ஸோ வந்து எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தான் வேணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து எங்களோட பிராண்டுக்காண்டி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நாங்கள் எல்லாமே ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அண்ணன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ப்ரொமோஷன் கிடையாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூனிகான் செலிபிரிட்டி ஃபோம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கோட்டிங்லாம் பண்ணணும்னு ஆசை. ஸோ இன்றைக்கி நடந்துருச்சு, இவருக்கு நான் பே பண்ணிடுவேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி லோக்கலில் நம்ம இந்த இவ்வளோ அட்வான்ஸாக நம்ம வந்து பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் போடுறேன். இந்த ஷாப்போட லொக்கேஷன் எப்படி வரணும் எல்லாம் தெளிவாக சொல்லிடுங்க. ஸோ திண்டுக்கல் வத்தலகுண்டு ஹைவேல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வர்றப்ப செம்பட்டி தாண்டின உடனே சித்தையங்குட்டை பிரிவு வரும். ஸோ சித்தையங்குட்டை பிரிவுலேருந்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ரோடு மெயின்லேயே வரும். ஸோ வேல்முருகன் லேத்தன் ஆட்டோ சர்வீஸ்ன்னு இருக்கும். ஸோ மல்டி பிராண்ட் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து வெஹிக்கிள் ஃபுல் பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வெல்டிங்கு லேத் ஒர்க்கு எதுனாலுமே இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலர் 2 வீலர் ரெண்டுமே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து 2 மந்த்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேலும் மேலும் டெவலப் பண்ணி கஸ்டமர் உங்களுக்கு வந்து இன்னும் நான் என்ன பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்னென்ன வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே பார்த்து பண்ணுறோம். 3M ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் கேளுங்க. நீங்கள் என்னால் வர முடியாது, நான் ஹோம்லேயே பண்ணிக்கிறேன்னாலும் கொடுங்க, பண்ணிக்கங்க, நான் வாங்கியும் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ வந்து ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து வேறு எதாவது டவுட்னாலும் கேளுங்க. வண்டி மெயின்டைன் பண்ணுறதுல நம்ம இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இன்னும் நிறையா இருக்குது. அப்கமிங் டேஸ்ல ஒன்று அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ, பாய். யூடிஆர் ஸ்குவாட் நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். யூனிகான் செல்லக்குடி நல்லா ஜம்முன்னு பலன்னு இருக்கான், நீங்கள் முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் நிறையா டிப்ஸு சொன்னார், ஒரு சில டிப்ஸ்லாம் சொன்னார், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே யூடிஆர் ஸ்குவாட், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான முரட்டுத்தனமான ரைடு தான் வந்து நம்ம போக போகிறோம். அதுக்கு தான் வண்டியை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போட்டாச்சு, எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸ்பார்க் பிளக்கும் பார்த்தாங்க, ஓவரால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூப் பண்ணி கொடுத்துட்டாங்க. வண்டி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நாளைக்கு ஜம்முன்னு ரைடு போயிட்டு, அந்த நாளைக்கு நம்ம ரைடு போகிற வீடியோ எப்போ வரும்னு தெரியாது, பட் மேபி 1 or 2 டேஸில் நம்ம வீடியோ போட்டுருவோம் மக்களே. ஓகே மக்களே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூனிகான் டிராவல் ரைடர் பிரவீன்குமார். பாய்.